என்ன செய்துள்ளாய்? தற்பொழுது அரையாண்டு தேர்வுகள் நிறைவு பெற்றுள்ளன. அந்த சமயத்தில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு மாணவனை அழைத்து, தம்பி, இந்த தேர்வுக்கு நீ என்ன செய்துள்ளாய் என்று கேட்டால் அவர் அழகாக பதில் சொல்வார். நான் பாடங்களை படித்தேன், நான் எழுதி பார்த்தேன், அதற்கு முன்பாக சிறு தேர்வுகளை எல்லாம் எழுதி பார்த்தேன் என்றெல்லாம் சொல்வார். இந்த செயல்களெல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றது? அவர் தேர்வுக்கு எவ்வாறு தயார் செய்துள்ளார், தேர்வுக்கு தன்னைத்தானே எப்படி ஆயத்தம் செய்துள்ளார் என்பதை அல்லவா சுட்டி காட்டுகின்றது. அதே போன்றுதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகின்றார். என்ன செய்துள்ளாய்? எதற்கு? திருமகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாளை மறுநாள் பிறக்கப் போகின்றார். அந்த பிறப்பிற்கு நீ என்ன ஆயத்தம் செய்துள்ளாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி இறைவாக்கினர் மிக அழகாக சொல்கின்றார். ஆண்டவர் வருவார், வரும்பொழுது என்னவெல்லாம் நடக்கும்? பரிசுத்தவான் இந்த பூமியில் வரும்பொழுது அசுத்தமானது அத்தனையும் அவர் அழித்து போடுவார். அப்படி அழிக்கப்படும் பொழுது அசுத்தமான மனிதனும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கடவுள் உன்னை நீயே ஆயத்தம் செய்தாயா என்று கேட்கின்றார். உன்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை தான் கடவுள் அழிக்க வேண்டும் என்று சொல்கின்றாரே ஒழிய உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது நீ உன்னை நீயே தயார் செய்து கொண்டால் நீ அழிய மாட்டாய், மாறாக பிறக்கின்ற கடவுள் உன்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை மட்டுமே அழித்து போடுவார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன தயாரிப்பு தான் செய்வது? ஒப்புரவு அருட்சாதனம் செய், பாவ சங்கீர்த்தனம் செய், சென்று இன்னும் ஒரே நாள் தான் பாக்கி இருக்கின்றது, சென்று குருவானவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு செய்த அத்தனை பாவங்களையும் நீ கடவுளிடம் ஒப்புவித்து விடு. அவர் பாவத்தை அழித்து ஒழித்து உன் ஆன்மாவை தூய்மையாக்கி உன்னையும் தூய்மையாக்குவார். அப்பொழுது நாம் தேடுகின்ற கடவுள் நம்மை தேடி இந்த பூமியில் பிறக்கின்ற பொழுது அகமகிழ்ச்சி நமக்குள் இருக்கும் என்பது உண்மை. அதுவே இன்றைய சிறந்த தயாரிப்பாக இருக்கும்.